புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் என்றால் அது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படம்தான். அவர் திரையுலகை விட்டு விலகுவதற்கு முன்பு அப்போது ஜாம்பவான்களாக இருந்த இசையமைப்பாளர்கள் MS விஸ்வநாதன், சங்கர் கணேஷ் வரை அனைவருடனும் பணியாற்றிவிட்டார். ஆனால் சரியாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் காலகட்டத்தில்தான் இளையராஜா திரையுலகில் நுழைந்து கவனம் பெற துவங்கினார். இதனால் இளையராஜாவின் இசையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பாடல்கள் எதுவும் வெளிவராமல் போனது. ஆனால் அதே சமயம் இளையராஜாவுக்கு எம்ஜிஆர் படத்திற்காக இசையமைக்கும் வாய்ப்பும் வந்தது. 1978ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது மத்திய அரசின் ஒப்புதலோடு ஒரு படத்தில் நடிக்க முடிவு செய்தார். அந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல் என அனைத்து பொறுப்புகளையும் கவிஞர் வாலியிடமே ஒப்படைத்தார். காரணம், எம்ஜிஆர் சினிமாவில் கடைசியாக நடித்த 10 வருடங்களில் தனது பாடல்கள் மூலம் எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் மக்களிடம் எம்ஜிஆரின் இமேஜை பல மடங்கு உயர்த்தியவர் கவிஞர் வாலி என்பதை மறுப்பதற்கில்லை. அதனாலேயே தனக்கு பிடித்த வாலியிடம் இந்த படத்தின் மொத்த பொறுப்பையும் ஒப்படைத்தார் எம்ஜிஆர். ஆனாலும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து கொண்டு எம்ஜிஆர் எப்படி சினிமாவில் நடிக்க முடியும் என்கிற சந்தேகம் கவிஞர் வாலிக்கு இருந்தது. அவரது சந்தேகத்திற்கு விடை சொல்லும் விதமாக மறுநாளே பேப்பரில் எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிப்பதில் தனக்கு முரண்பாடு எதுவும் இல்லை என்று அப்போதைய பிரதமர் கூறியதாக செய்திகளில் வெளியானது. அதன் பிறகுதான் முழு நம்பிக்கையுடன் கதை எழுத தொடங்கினார் வாலி. கதை தயாரானதும் எம்ஜிஆரிடம் வந்து கொடுக்க அவரும் கதை பிடித்து போய்விட்டது. அந்த கதைக்கு உன்னை விடமாட்டேன் என்ற தலைப்பையும் வாலியே சொன்னார். அந்த டைட்டிலும் எம்ஜிஆருக்கு பிடித்து விட்டது. அப்போது வாலியிடம் இந்த படத்திற்கு இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என கண்டிப்பாக சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். இசைஞானி இளையராஜாவுக்கு இப்படி புரட்சி தலைவரை தன்னை இசையமைக்கும்படி சொன்ன விஷயம் தெரிய வந்ததும் ரொம்பவே பரவசப்பட்டு போனார். படத்தின் பாடல்களும் தயாராகி ரெக்கார்டிங் துவங்கியது. பெரும்பாலும் எப்போதுமே எம்ஜிஆர் தனது படங்களில் ரெக்கார்டிங் நடக்கும்போது தவறாமல் அதில் கலந்து கொள்வார். சில மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை திருத்த சொல்வதும் வழக்கம். காரணம், அவர் தனது படங்களில் அதிகம் நம்பியது பாடல்களை தான். பாடல்கள்தான் மக்களின் மனதில் நுழைவதற்கான சரியான நுழைவாயில் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் பாடல்களை படத்தின் ஜீவ நாடியாகவே அவர் நினைத்தார். அப்படி இந்த படத்திற்காக பாடல் கம்போசிங் செய்தபோது இளையராஜா ஒரு பாடலை பாடி காண்பித்தார். எம்ஜிஆருக்கு அந்த பாடல் ரொம்பவும் பிடித்து போனது. மறுநாள் TMSஐ வரவழைத்து அந்த பாடலை ரெக்கார்ட் செய்தார் இளையராஜா. அத்தனை காலம் வரை எம்ஜிஆரின் குரலாகவே ஒலித்த TMS அந்த பாடலை பாடினால்தான் சரியாக இருக்கும் என்றுதான் இளையராஜா நினைத்தார். அப்படி ரெக்கார்டிங் செய்யப்பட்ட பாடலை எம்ஜிஆருக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் ஏனோ எம்ஜிஆருக்கு இந்த பாடல் TMS குரலில் கேட்டதில் திருப்தி ஏற்படவில்லை. திரும்பவும் பாட வைத்து அனுப்பினாலும் அப்போதும் எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை. சரி, ஒரு மாற்றாக இருக்குமே என்று நினைத்து மலேசியா வாசுதேவனை வைத்து அந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து அனுப்பினார். ஆனால் அதுவும் எம்ஜிஆருக்கு பிடிக்கவில்லை. அதே சமயம் அன்று பாடல் கம்போசிங்கின் போது இளையராஜா அந்த பாடலை ராகத்துடன் எம்ஜிஆரிடம் பாடி காட்டினார் அல்லவா? அது நினைவுக்கு வந்ததும் உடனே வேறு யாரையும் இனி தேட வேண்டாம், பேசாமல் நீயே அந்த பாடலை பாடிவிடு என்று கூறினார் எம்ஜிஆர். அண்ணா, உங்களுக்கு என் குரல் செட் ஆகாத அண்ணா என்று சொல்லி இளையராஜா தயங்கி இருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை, நீதான் பாட வேண்டும் என்று உத்தரவாகவே போட்டுவிட்டார் எம்ஜிஆர். அதன் பிறகு அந்த பாடலை இளையராஜாவே பாடி அனுப்பி வைத்தார். எம்ஜிஆர் நினைத்தது போலவே அவருக்கு இளையராஜாவின் குரல் அந்த பாடலை கேட்டதும் மிகவும் பிடித்துவிட்டது. ஆனால் அதே சமயம் அதை தொடர்ந்து வந்த நாட்களில் பல அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இனி முதல்வராக இருந்து கொண்டு திரைப்படங்களில் நடித்தால் சரியாக இருக்காது என நினைத்த எம்ஜிஆர் படங்களில் நடிப்பதை கைவிட்டுவிட்டு முதல்வராக முழுநேர அரசியலில் தீவிர கவனம் செலுத்த துவங்கினார். அந்த படம் மட்டும் உருவாகி இருந்தால் இளையராஜாவின் திரையுலக இசை பயணத்தில் ஒரு மகுடம் சூட்டியது போல அமைந்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.